வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தினமும் உழைக்கிறோம். ஆனாலும் வாழ்க்கையில எந்த மாற்றமும் தெரியலையே. அப்படி இருக்கும்போது நான் வீணா உழைக்கிறேனோ அப்படின்ற கேள்வி உங்க மனசுல எழுந்திருக்கா? சரி. இன்னைக்கான கதைக்குள்ள போவோம். கதையின் தலைப்பு மூங்கில் விவசாயி. ஒரு சின்ன கிராமத்துல நிறைய கனவுகளோடும், நம்பிக்கையோடும் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் சந்தையில போய் மூங்கில் விதைகளை வாங்குறார். அவர் மனசுல ஒரு தெளிவான நோக்கம் இருந்துச்சு. இந்த மூங்கில் வளர்ந்தா அது அவரோட வாழ்க்கைக்கு மட்டும் அல்லாம அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கிராமத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத ஆழமா நம்பினார். வாங்கின விதைகளை சும்மா நடாம திட்டமிட்டு எந்த இடத்துல நட்டா சூரிய ஒளி வருமோ, எந்த இடத்துல நட்டா நல்ல தண்ணீர் கிடைக்குமோ அதுல நடுறார். ஸோ அந்த நடுவே வந்து சாதாரண நடுவு இல்லை, அது ஒரு திட்டமிட்ட செயலா இருந்துச்சு. நாள் தண்ணி ஊத்துறாரு. நாள்லயே எந்த செடியும் உடனே வளர்றது இல்லைல்ல, அதுவும் வளரல. முதல் மாதம் ஒன்றும் தெரியல. முதல் வருடமும் எதுவுமே மாற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போது கிராமத்தாரெல்லாம் வந்து கேலி செய்கிறாங்க, இவன் என்ன வெறும் மண்ணை பார்த்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனாலும் விவசாயி மனம் தளராமல் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. 2ஆம் வருடம் அதே பராமரிப்பு, 3ஆம் வருடம் அதே உழைப்பு, 4ஆம் வருடம் அதே நம்பிக்கை. இப்படி போயிட்டு இருக்கும்போது 5ஆவது வருஷம் வந்து அது சின்னதாக துளிர்க்குது. அப்புறம் கொஞ்ச நாள்லயே கடகடன்னு வளர்ந்துருது. அப்போ மக்கள் வந்து இதை பார்த்துட்டு என்ன ஒரே நாள்ல இப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விவசாயி சொல்றாரு, அது ஒரே நாள்ல வளர்ந்து இல்ல, அது 5 ஆண்டுகளின் பயணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்னென்ன பாடங்கள் எடுத்துக்கலாம்? மூங்கில் விதையின் வாழ்க்கை பாடங்கள் அப்படின்னு வச்சுக்குமே. என்ன அப்படின்னா, ஒண்ணு, அடித்தளம் முதலில் பெரிய உயரம் அடைய வேர்கள் வலுவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலும் அடிப்படை அறிவு, திறமைகள், அனுபவம் இல்லாமல் வெற்றியை நிலைநிறுத்த முடியாது. தொடர் உழைப்பு அவசியம். தினமும் உழைப்பதை நிறுத்தாதீர்கள். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் நீண்ட காலத்தில் பெரிய வெற்றியாக்கும். பொறுமை வெற்றியின் சாவி. விரைவான முடிவுகளை எதிர்பார்ப்பதால் மனம் தளரும். பொறுமை இருந்தால் மட்டுமே நீண்ட கால இலக்குகள் நிறைவேறும். திட்டமிடல் வெற்றியை வேகப்படுத்தும். எப்பொழுது, எங்கு, எப்படி உழைக்க வேண்டும் என்பதில் திட்டம் இருந்தால் உங்கள் உழைப்பு வீணாகாது. தெளிவான நோக்கம். தெளிவான நோக்கம் இருந்தால் பாதையில் வரும் விமர்சனங்கள், தடைகள், சிரமங்கள் எதையும் சமாளிக்க முடியும். நீங்களும் அந்த மூங்கிலை போல் உறுதியாக வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி.